கட்டியவே கேன்சர்னு பேசுறவன்ட்ட போய் உட்காரக்கூடாது. கேன்சரையே கட்டிட்டு பேசுறான் பாரு, அவன்கிட்ட வந்து உட்காரணும். ஞானஸ்தானத்திலே மரித்து கிறிஸ்துவுடனே உயிரோடு எழுந்தோம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த உலகத்துக்கு உரியவர்கள் நீங்கள் அல்ல என்கிறத திரும்ப 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 உங்கள் ஆவியில் நல்லா பதிய ஆரம்பிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இயல்பாகவே ஒரு ரூமுக்குள்ளே புது வீட்டுக்கு போன உடனே சுவிட்ச் போர்டு எங்கே இருக்குன்னு என்ன செய்வீங்க? தேடுவீங்க, போடுவீங்க. 2வது நாள் வரும்போதும் என்ன செய்வீங்க? மறந்தாப்பில் இந்த பழைய வீட்டு ஞாபகத்துக்கே போகும் கை. அப்புறம் திரும்ப சுவிட்ச் போர்டை தேடி போடுவீங்க. 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 1 மாதம் ஆன பிறகு திறந்தவொன்னு ஆட்டோமேட்டிக்காக கை அங்கே போகும். அப்படித்தான் தொடர்ந்து வார்த்தையை நீ கேட்கும்போது உன் மைண்டு நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல என்பது ஆழமாக பதிஞ்சு. தொடர்ந்து வார்த்தையை கேளுங்கள். ஆன்லைனில் இருக்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் உள்வாங்கும் போது நீங்கள் தேவனுக்குரியவர்கள் இந்த உலகத்துக்குரிய அல்ல என்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த உலகத்துக்குரியவங்களோட நீங்கள் சேர 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 மறுபடி என்ன ஆகும்னா அவன் அதுக்குரிய அந்த ஸ்டாண்டர்ட்லேயே பேசிகிட்டு இருப்பான். இதுக்கு தான் இந்த ஸ்டாண்டர்ட் பீப்புளோடே இருக்கணும். தட் இஸ் வாட் டிவைன் கனெக்ஷன். தமிழை நீங்கள் வளர்த்துக்கணும், ஆங்கிலத்தை நீங்கள் வளர்த்துக்கணும்னா ஆங்கிலம் பேசுகிறவன்ட்ட பேசணும். நீங்கள் ஆங்கிலம் கிளாஸுக்கு போய் உட்காந்துட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உட்காந்து வீட்டில் அங்கே என்ன ஆகிது அந்த கதவுக்கு அந்தாண்ட பக்கம் அந்தாண்ட அப்படின்றவனை போய் உட்காந்தீங்கன்னா நீ இந்தாண்ட தான் இருப்ப, அந்தாண்ட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமானது. ஸ்பீக்கிங் மட்டும் இல்லை, லிசனிங், ரைட்டிங், ரீடிங், ஏகப்பட்ட மேட்டர் சொல்கிறாங்க, இன்றைக்கோ சொல்லி கொடுத்தாங்க. அப்போ லிசனிங் ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தை பேச தெரிஞ்சால் மட்டும் பேச முடியாது, ஆங்கிலத்தை கேட்கணும் நிறையா. அதனால தான் நல்ல சேர்க்கை இருக்கணும், விசுவாசிகளோடு தொடர்பு இருக்கணும். அவிசுவாசியோட தொடர்பு வைக்கக்கூடாது. கட்டியவே கேன்சர்னு பேசுகிறவன்ட்ட போய் உட்காரக்கூடாது. கேன்சரையே கட்டின்னு பேசுகிறான் பாரு, அவன்கிட்ட வந்து உட்காரணும். நீ என்னதான் இங்கே படித்தாலும் பண்ணி சேத்துல விழுந்த மாதிரி அவங்க கூட போய் கையை கோர்த்தினா திரும்ப பழைய குருடி கதவை திரடி தான். அதனால தான் நாங்கள் ஐக்கியத்தை ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கிறோம், முக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். யாரிடத்தில் பேசுகிறோம் என்பது ரொம்ப மிக முக்கியமானது. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆகவே நல்ல விஷயங்களை காதுகளில் கேளுங்கள். தவறானதை கேட்கும்போது உங்கள் விசுவாசத்தை அழிக்கக்கூடிய வார்த்தைகள் பேசலாம், பரவாயில்ல. ஆனால் கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வார். ஆனால் மறுபடியும் நீங்கள் அங்கே போகாதிருக்கும்படி, அவைகளை கேட்காதிருக்கும்படி கிறிஸ்துவுக்குள்ளாக யாருக்கோ கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கார். காட் பிளஸ் யூ. புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டியை பற்றி 2 வாரம் பேசணும். புது சிருஷ்டியை பிசாசு தொட முடியாது என்பதை பேசணும். இந்த புது சிருஷ்டியின் தன்மை, ஒன்று, பிசாசு நம்ம தொட முடியாது. 2வது, புது சிருஷ்டியின் தன்மை என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். புது சிருஷ்டியின் தன்மை அப்படின்னா யோவான் 3:31 வாசித்து புது சிருஷ்டியின் தன்மைக்குள் போவோம். யோவான் 3:31 வாசிப்பா. யார்? உன்னதத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர். பூமியின் தன்மை சொல்லுங்க. பூமிக்குரியவர்கள் பூமியின் தன்மை உடையவர்களாக இருந்து பூமிக்குரியவைகளை பேசுகிறார். அழகான வார்த்தை. பூமிக்குரியவர்கள் எல்லாம் சொல்லுங்க. பூமியின் தன்மை உடையவர்களாக இருந்து பூமிக்குரியவைகளை பேசுகிறார்கள். எதோட நம்ம கனெக்ட் ஆகிருக்குமோ அந்த தன்மை தான் நமக்கு வரும், தானா வரும். எல்லாம் சொல்லுங்க. நாய் குட்டி போட்டா அது என்ன செய்யும்? கொலைக்க தான் செய்யும், கர்ஜிக்காது. ஏன்னா நாய்க்குரியதா இருக்கிறபடினால் நாயின் தன்மையுடையதா இருந்து நாய்க்குரியதையே கொலைக்கிறது. புரியுதா? அதுக்கு தானா வரும், வல் 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 அப்படிதான் கொலைக்கும். அது அப்படி வராது. சிங்கக்குட்டி என்ன செய்யும்? கையை தட்டுங்க. சிங்கத்தின் தன்மை உடையதா இருந்து சிங்கத்திற்குரியவைகளை பேசும். இந்தியாவுடைய தட்பவெப்பத்தை இயேசு நாமத்தில் நான் குறைக்கிறேன். இதுதான் சிங்கத்தின் தன்மை. சிங்கத்துக்குரியவர்களாக இருந்து சிங்கத்துக்குரியதை பேசுறது. ஆமேன். சிங்கம் மட்டும்தான் ஆமேன்னு சொல்லும், நாய்க்குட்டி ஆமேன் சொல்லாது, அது வராது. ஏன்னா அது நாய்க்குரியதாக இருந்து நாயின் தன்மையோட. என் அன்பு மகளே, இந்த வியாதி கர்த்தரே உனக்கு கொடுத்துரு, போயிரு நாய்க்குட்டியில் அங்கே போயிரு, உனக்குன்னே 10 பேர் இருக்கிறாங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், அவர் சொன்னார், ஐயா நான் ஐயா நான் என்ன செய்யணும்? ஒருத்தன் கேட்டப்ப நீ அப்படியே ஒரு நீ நல்லா சோப்பு போட்டு குளிச்சுட்டு அப்படிலாம் சொல்ல, நீ திரும்ப பறக்கணும்டான்னாரு. திரும்ப பறக்கணும்னு என்ன அர்த்தம்? இப்போ நீ சாகணும்னு அர்த்தம்.
நீ செத்து மறுபடியும் பிறந்தாதான் புதுசா பிறக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டோட்டலா இந்த ஜெனரேஷனுக்கு உனக்கு இருக்கிற எல்லா விஷயமும் டிஸ்கனெக்ட் ஆகி நீ கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா பிறக்கணும். இயேசு வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டார், நாமும் வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டோம். நாம் மண்ணினால் சிருஷ்டிக்கப்படவில்லை, வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆகவே நாம் வானத்துக்குரியவர்களாய் இருந்து, வானத்தின் தன்மையுடையவர்களாய் இருந்து, வானத்துக்குரியவைகளை பேசுகிறோம். பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் வச்சாராம். இது ரெண்டையும் ஆள ஆளாம வச்சாராம். எப்படி இருக்கு? சூரியனை ஆள்றான், விழுந்தவெல்லாம் சூரியனுக்கு கீழே. ஆனா புது சிருஷ்டி சூரியனுக்கு மேல. சாலமனின் ஞானம் சூரியனுக்கு கீழே. சூரியனுக்கு கீழே நான் கண்ட தீங்கு, சூரியனுக்கு கீழே நான் கண்ட தீங்கு, சூரியனுக்கு கீழே நான் கண்ட தீங்குன்னு. அவன் ஞானம் ஃபுல்லா கீழே, அதனால தீங்கா பார்க்கிறான். ஆனா இயேசு சாலமனை பார்க்கிலும் பெரியவர். அவர் சொல்றார், சூரியனுக்கு மேல பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. தேவனுக்குரியவர்களை தேடுங்கள், தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானாயிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா. அவர் பேசலாம் சூரியனுக்கு மேல. ஒரு நல்ல ஊழியக்காரன் தலைக்கு பேசணும், சிந்தனைக்கு பேசணும். சிந்தனை எப்படா மாத்துறது, அவனை எப்படா தேவ மறுரூபமாக்குறது, அவன் மனசு எப்படி மறுரூபமாக்குன்னு அவனை பார்த்த உடனே சிந்தனையை பார்க்கணும். பண்ணி அசிங்கத்தை பார்த்த மாதிரி பார்த்த உடனே ஷூ போட்டிருக்கானான்னு பார்க்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் தலையை பார்க்கணுமா காலை பார்க்கணுமா? இதுக்கு விட விளக்கமா நான் சொல்ல, கர்த்தர் நல்லவர். இப்ப இந்த புது சிருஷ்டிக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்களேன். நான் ஒரு புது சிருஷ்டி. ஆமென் சொல்லுங்க. என்னோட முதல் தன்மை என்னன்னா, பெயிண்ட் அடிச்சதுக்கு மேல வெள்ளை அடிக்க முடியாது. முடியுமா? இப்ப நீங்க சொல்லுங்க, பெயிண்ட் அடிச்சுட்டாங்க, அதுல போய் வெள்ளை அடிச்சா ஒட்டுமா? ஒட்டுமா? அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்ல, ஒட்டாது. என்ன நீ அடிச்சாலும் கொஞ்ச நேரத்தில் உதிர்ந்துடும். அப்படித்தான் நீங்க புது சிருஷ்டி. உங்க மேல வியாதின்ற வெள்ளை அடிச்சா, நீங்க இயேசுன்ற பெயிண்ட் அடிக்கப்பட்டனால வியாதி உங்க மேல ஆமென் சொல்லுவோம். ஆகவே நீங்க அந்த புது சிருஷ்டி தன்மையுடையவர்களாக இருக்கும்போது வியாதி உங்களிடத்தில் வருவதில்லை, வந்தாலும் அது நிற்பதில்லை. பிசாசு உங்களை தொட பொல்லாங்கன் அவனை தொடான். இதெல்லாம் பார்த்தோம். இந்த வட்டம் புது சிருஷ்டியின் தன்மை இன்னொன்று பார்க்க போறோம். இப்பதான் பார்க்க போறீங்களா? ஆமா, தண்ணியை கொதிச்சாதானங்க அரிசியை போட முடியும். 2 தீமோத்தேயு 1:10 சீக்கிரம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை. பூமியின் தன்மை வேறு, புது சிருஷ்டியின் தன்மை வேறு. புது சிருஷ்டியின் தன்மைனா என்ன? வாசிப்போம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. கோடு, முத கோடு எங்க போடணும்? இங்க வா, இங்க வை. முத கோடு எங்க போடணும்? கிருபை. திரும்ப வாசிமா. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து. இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதினாலே கிருபை என்ன செஞ்சிருக்கு? திரும்ப வாசிமா அந்த வசனத்தை. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அப்பியர் ஆனதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அந்த கிருபை வெளிப்படுத்தப்படவே, அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிரசன்னமானதினாலே. திரும்ப வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இப்ப வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த வாசிமா. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும். எல்லாம் சொல்லுங்க. புது சிருஷ்டியின் தன்மை ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். புது சிருஷ்டியின் தன்மை ஜீவன், புது சிருஷ்டியின் தன்மை அழியாமை. கையை தட்டி. அழியாமை, 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 அழியாமை. நீங்கள் புது சிருஷ்டியா இருந்தால் உங்களுக்குள்ளே ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? அழியாமை இருக்குது. அழியாமை இருக்கு. ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனுக்கு ஒரு தன்மை இருக்கு, அது அழியாமை.
எத்தனை பேர் இதை விட பெட்டரான ஆள் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, இதை விட நீங்க பெட்டரா இல்லையா? நீ யோசிக்கிற பார்த்தா இதை விட பெட்டரா இல்லையா? இதை விட பெட்டரா இல்லையா? இது ஒரு பிளாஸ்டிக், இதோட நீங்க பெட்டர் தானே? இதை மண்ணில் போட்டு புதைச்சா இது அழியறதுக்கு 450 வருஷம் ஆகும். பிளாஸ்டிக் பாட்டில் அழியறதுக்கு 450 வருஷம் ஆகும். பிளாஸ்டிக் மெட்டீரியல் டீகம்போஸ் ஆகிறதுக்கு 450 வருஷத்திலிருந்து 1000 வருஷம் ஆகுது அழியறதுக்கு. நான் சொல்றேன், கேரி பேக்கை விட நீங்கள் சிறந்தவர்களா இல்லையா? கையை தட்டு. ஒரு கேரி பேக் அழிக்கிறதுக்கு 400 வருஷம் ஆகுது, 100 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னா என்ன அழிக்கிறதுக்கு? ஆமே, நான் அழியாமை உடையவன், நான் அழியாமை உடையவன். கமான் சே, ஜீவனும் அழியாமையும். புது சிருஷ்டியின் தன்மை நீங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்கிறாம போகலாம். ஆமா, நீ ஏத்துக்கலாம், அல்லது இல்ல நான் சாவேன் அப்படின்னு அழுது பிடிச்சு நீங்க என்ன செய்யலாம்? சாகலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்குள்ள ஜீவனும் அழியாமையும் இருக்கு. அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப நான் என்ன பேச போறேன்னா, இந்த ஜீவனும் அழியாமை எப்படி வந்துச்சு, இந்த ஜீவனும் அழியாமை எப்படி வேலை பார்க்குது, ஏன் சிலருக்கு அது வேலை பார்க்கல, சிலருக்கு அது வேலை பார்க்குது, இந்த தேவன் எப்படி இந்த ஜீவனை அழியாமை நம்மள்ட்ட பெருக பண்றதுக்கு தேவன் எப்படி வேலை பார்க்குறாரு உங்களுக்குள்ள என்பதை அது இருக்கிறது பெரிய ஆறுதலான சந்தோஷமான செய்தி. தேவனே வேலை பார்க்குறாராம். உங்கள் பலவீனங்கள் உங்களுக்கு உதவி செய்யறான் இருக்கு பார்த்தீங்களா? அது எந்த வசனத்துக்கு வருதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அழியாமையை டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாராம். கை தட்டுங்க. ஜோம் பண்றதுக்கு இல்லை, அழியாமையை டெவலப் பண்றது. அதை நீங்க ஃபுல்லா நான் இப்போ வாசிக்கும் போது தெரியும். அப்ப ஜீவனும் அழியாமையும் நான் அது எனக்குள்ள வந்திருக்கு. அதனால என்னுடைய மேனி பூமிக்குரிய மேனி அல்ல, என்னுடைய மேனி வானத்துக்குரிய மேனி. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். இப்ப எப்பவுமே உன்னை ஒரு வசனத்தை எடுத்த உடனே மனுஷனுடைய மைண்ட்ல அதுக்கு எதிரான வசனம் தான் வந்து நிற்கும். இப்ப அழியாம இருக்குன்னு முத மைண்ட்ல வருது, பவுல் ஏன் செத்து போனா, பேதுரு ஏன் செத்து போனா, அப்படிதான் வராங்க. நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இயேசு சொன்னார், நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்தேன் அப்படின்னாரு. அப்ப 2 ஸ்டேட் இருக்கு. ஒன்னு ஜீவன் வந்த ஸ்டேட், இன்னொன்னு ஜீவன் பரிபூரணப்படுற ஸ்டேட். இதுக்கு 2க்கு இடையில ஒரு ஜேர்னி போயிட்டு இருக்கு. ஜீவனை வாங்கிட்டேன், இப்ப ஜீவன் டெய்லி எனக்கு பரிபூர்ணம் ஆகிட்டு இருக்கு. இந்த பரிபூர்ணம் ஆகுற அந்த ஜேர்னியில பவுல் ஒரு இடத்துல நிக்கிறாரு, பேதுரு ஒரு இடத்துல நிக்கிறாரு, யாக்கோபு ஒரு இடத்துல நிக்கிறாரு, நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்க, நான் ஒரு இடத்துல நிக்கிறேன். கை தட்டு வருதா அவருக்கு? ஆமென், ஆமென், ஆமென். பவுல் செஞ்சனால நான் அதை எனக்கு நடக்கணும்னு அர்த்தம் கிடையாது. பவுல், நான் ஒன்னு சொல்லவா, நம்புவீங்களா? நான் ஒன்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக ஆவியானவர் ஒரு விஷன் பண்ணார், விஷன் கொடுக்குறாரு. அந்த விஷன்ல என்னன்னா, நம்ம பரலோகத்துக்குள்ள போறோம். போன உடனே பொதுவா நம்ம எப்படி தெரியுமா நினைச்சிருக்கிறோம், ஏய் வாடா இவர் தான்டா பவுல், இப்பெல்லாம் நம்ம பேசணும்னு நினைச்சோம்ல. நான் பார்த்த விஷயங்கள் எப்படி தெரியுமா இருந்துச்சு, பவுல் வந்து சொல்றாரு, இவர் தான் ஜஸ்டின், ஏ இவர் தான்யா. It's really a privilege that I meet you. Can you imagine it? எங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்தாங்க சார். பரலோகத்துல போய் நாங்க பவுல ஆண் பார்ப்போம் இல்ல சார். அவன் இருந்த ஜீவனுடைய நிலைமை வேற, நம்ம இருக்க ஜீவன் நிலைமை வேற. பவுல் எதெல்லாம் கனவு கண்டானோ அதையெல்லாம் நாம் செய்ய போகிறோம். ஆமென், 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 ஆமென். பவுல் உங்களை பார்த்து கையை கொடுப்பாரு. Really it's a privilege. உங்களை பார்த்தது எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். நாங்க பேசணும், நீங்க செஞ்சிட்டீங்க சார், வச்சு செஞ்சிட்டீங்க சார். அந்த நாட்கள் வருகிறது. ஆமென், praise God, hallelujah. Yes Lord, yes Lord, yes Lord. பவுல் செத்தான்றக நீ சாக வேண்டிய அவசியம் இல்ல. பவுல்ட்ட 1000 டிமெரிட்ஸ் இருந்துச்சு. பவுல் சுத்தி இருக்கிற எல்லாரையும் பிளஸ் பண்ணும்போது கூட எப்படி தெரியுமா பிளஸ் பண்ணாரு? நீங்கள் எல்லோரும் என்னை போல ஆகணும்னு சொல்லல, இந்த கட்டுகள் நீங்களாக நீங்கள் எல்லோரும் என்னை போல ஆக வேண்டும் என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு புரியும். என்கிட்ட நிறைய கட்டுகள் இருக்கு, என்கிட்ட நிறைய டிமெரிட்ஸ் இருக்கு.
இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி என்கிட்ட இருக்கிற அனாயிண்டிங்கும் என்கிட்ட இருக்கிற ரெவலேஷன்ஸும் உங்களுக்கு வரணும். அப்போ பவுல் வந்து பெரிய பெரிய வெளிப்பாடுகளை கொடுக்கலையா? யார் சார் இல்லைன்னு சொன்னது? பவுல் கொடுத்தது பெரிய வெளிப்பாடு. 1ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு 1ஆம் கிளாஸ் டீச்சர் வந்து உங்களுக்கு ஆனாவனா சொல்லி கொடுத்தனால படிச்சிங்க. அப்போ அவங்க முக்கியமானவங்களா இல்லையா? முக்கியமானவங்க தான். ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த ஆனாவனால தான் இன்னைக்கு நீங்கள் மிகப்பெரிய விஷயங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஆனாவனை சொல்லி கொடுத்த பவுல் பெரிய விஷயம் கண்ணு கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக நம்ம ஆனாவனே படிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஆனாவனை படித்த நம்ம அதை விட மேலான காரியங்களை நாம் படிப்பதற்காக அதை படித்தோம். டீச்சர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரணமே நீ மேலே போய் நிறைய புத்தகங்களை வாசிக்கணும் தானே ஒளி ஆனாவனை சொல்லணும்னு இல்லை. நீ திரும்ப ஆனாவனை சொல்லி கொடுத்த டீச்சரை போயிட்டு ஆனாவனா இதுக்கு நான் சொல்லடா உன்னை அதுக்கு நான் கூப்பிட்டு போனேன். நான் சொல்ற புரிஞ்சிருச்சா? அப்ப ஜீவன் வேற, பரிபூர்ணம் என்பது வேற. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே உங்க எல்லாருக்குள்ளே ஜீவன் வந்துருச்சு. இப்ப சத்தியத்தை கேட்க கேட்க அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுகிறது. அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட the level of the life is the level of the new creation manifestation. எந்த அளவு ஜீவன் உங்களுக்குள்ள பெருகுதோ அந்த அளவு புது சிருஷ்டியின் தன்மை உங்களுக்குள்ள பெருகும். ஆமென் சொல்லுவோம். ஆமென் ஆமென் ஆமென். சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்ப அழியாமை என்பது புது சிருஷ்டியின் ஒரு தன்மை உங்களுக்குள்ள அது இருக்கு. நீங்க யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம். நான் எம்ஐடி வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தப்ப நான் போயிட்டு இருக்கிறேன் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில். பக்கத்தில் ஒருத்தர் சரட்னு ஓவர்டேக் பண்ணி போகிறார் வேகமாக. அவன் 80 போகிறான் போல. திரும்பி பார்க்குறேன், என்ன அவன் நம்மளை ஓவர்டேக் பண்ணுறான் அப்படின்ட்டு. சரி ஏதோ பெரிய வண்டி வச்சுருப்பான் போல், இன்ஃபீல்டு வச்சுருப்பான். பார்த்தா அவனு எம்ஐடி தான். நான் 80, நீ 60 90 நீ 80 தான். அப்போ ஆவியான 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. ஆவியான சொல்கிறாரு, பார் உன்கிட்ட இருக்க அதே இன்ஜின் தான் அவன்கிட்ட இருக்குது, உன்கிட்ட இருக்கிற அதே சிசி தான் அவன்கிட்டையும் இருக்குது. ஆனால் நீ 40 வந்துக்கிட்டு இருக்க, அவன் 80 போகிறான். ஏன்னா இதே சிசி என்ஜின்னா கூட அவன் வேறு கியரை போட்டு வேறு லெவலில் ஆக்சிலேட்டரை கொடுக்குறான், வேறு லெவலில் போகிறான். நான் சொல்லவா, உங்களுக்கு இருக்கிற அதே ஜீவன் தான் பவுலுக்குள்ளே இருந்தது, அதே ஜீவன் தான் ரெய்னார்ட் போங்கேக்குள்ளே இருக்குது, அதே ஜீவன் தான் பென்னிகனுக்குள்ளே இருக்குது, அதே ஜீவன் தான் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரங்கிட்ட இருக்குது. என்ன அவன் அடுத்த கியரை போட்டு ஆக்சிலேட்டரை கொடுக்குறான், நீ ஃபஸ்ட்டு கியர்லேயே சுண்டிக்கிட்டு இருக்கிற. செகண்ட் கியருக்கு போனால் உன்னை பிடிச்சி இழுக்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறான், ஷூவை போட்டிருக்கியா, திரும்ப உன்னை ஃபஸ்ட் கியருக்கு கொண்டு வரைக்கும் நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே கிக்கரை போட்டுட்டு பின்னாடி இவங்களுக்கு ஒரு கிக்கரை போட்டுருணும், போட்டு அப்படியே நேராக போனால் தான் வேறு வழி இல்லை. ஏன்னா வண்டியை வந்து பின்னாடி தொத்திக்கிட்டு இழுக்கிற கொள்ள பேர் வராங்க. சூழ்நிலை பிசாசு எல்லாத்தையும் எத்தி விட்டுட்டு நீங்கள் போய்க்கினே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த அழியாமையை நீங்கள் சத்திய வசனத்தை அங்கீகரிக்கும் போது உங்களுக்குள்ள அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அழியாமையை பற்றிய சில வசனங்களை வேகமாக நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசித்துட்டு நம்ம அடுத்து என்ன செய்வோம், கடந்து செல்வோம். ரோமர் 2:7 வாசிப்போம். ரோமர் 2:7 எல்லாம் சொல்லுங்க. அழியாமை, புது சிருஷ்டியின் தன்மை, அழியாமை டைட்டில். ஓகே, வாசிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். எல்லாம் சொல்லுங்க. அழியாமையை தேடுகிறவர்களுக்கு. எதை தேடணும் நீங்க? அப்ப தேடுங்கள் கண்டடைவீர்கள் இயேசு சொன்னார். அப்ப நீங்க அழியாமையை தேடணும்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் அழியாமையை தேட வேண்டும். எனக்கு வேணாம், நான் அழியணும் அப்படின்னா நீங்க அழிஞ்சிடலாம். ஆனால் நான் அழிய வேணான்னு நினச்சா வேணாம். ஒரு பிளாஸ்டிக் பையை 400 வருஷம் கழிச்சு தான் அழியுது. நாங்கள் ஏன் 40 வருஷத்தில் அழியணும்? பிளாஸ்டிக் பையோட மோசமாயிட்டோமான்ற அறிவும் சொரணையும் எனக்கு வரும்போது, இந்த வார்த்தை நான் சொல்லலை, ஏசாயா சொன்னான். ஏசாயா சொன்னதை நான் சொல்கிறேன். அம்மட்டும் உங்களுக்கு அறிவும் சொரணையும் இல்லாமல் போனது. ஏசாயா சொன்னால் கேட்டுக்குவீங்களே? ஆமாம். எனக்கு அது வரும்போது, அந்த சொரணை வரும்போது நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்? அழியாமையை தேட ஆரம்பிக்கிறேன். உங்களுக்காக இல்லாவிட்டாலும் உங்களை பார்க்கிறவர்களுக்கு ஒரு சாட்சிக்காக உங்கள் அழியாமை உங்களுக்குள்ள வெளிப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 15:42 அழியாமையை பற்றி 2 வசனத்தை வாசிச்சுட்டு அப்படியே மேட்டருக்குள்ள போறேன். சீக்கிரம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும்.
அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். எத்தனை பேர் ஞானஸ்தானத்தில் உட்காந்தீங்க? ஞானஸ்தானத்தில் உட்காந்தீங்களா, படுத்தீங்களா? இப்படியோ உங்களை இப்படி போட்டாங்க. அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டீர்கள். எந்திரிக்கும் போது எப்படி திரும்ப எந்திரிச்சிங்க? அழியாமையாய் எழுந்திருச்சீர்கள். ஆமென். சார் இது மரணத்தை பற்றி பேசுங்க சார், நீங்கள் ஞானஸ்தானத்தை பற்றி பேசுறீங்க. ஞானஸ்தானம் தான் சார் மரணம். ஞானஸ்தானம் தான் மரணம்னு எத்தனை பேர் தெரியும்? ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட மரித்தீர்கள். அழிவுள்ளவர்களாய் விதைக்கப்பட்டு அழிவில்லாதவர்களாய் உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். ஒரு ஞானஸ்தானத்தில் இம்புட்டு மேட்டரா இருக்கு. ஆமா, ஒரு பழத்துக்குள்ள அம்புட்டு மேட்டர் இருந்துச்சுல, அப்ப ஞானஸ்தானத்துக்குள்ள இம்புட்டு மேட்ரு. கையை தட்டு. ஏண்டா பழத்தை தின்னும் வியாதி வந்துச்சுன்னா மட்டும் அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு கொட்டுவாங்க சார். ரொம்ப நல்லவன்டாவே, எவ்வளவு அடிச்சாலும் வாங்குறான்டான்னு பிசாசே உங்களை பார்த்து சொல்றான். பழத்தை தின்ன நீ வந்து வீணா போயிட்ட, அழிஞ்சு போயிட்டேன்னா எதுக்குங்க? ஒரு பழத்துக்குள்ள மட்டும் மேட்டரா இருக்கு, அதுக்கு அறிவு வரல, அதுக்கு சொரணை வரல, அதை மட்டும் குனிஞ்சு குனிஞ்சு வாங்கினேடா. லூசிபரே சொன்னா ரொம்ப நல்லவன்டாவே, என்ன சொன்னாலும் கேட்குறான்டா, எவ்வளோ அடித்தாலும் வாங்குறான்டா. ஒரு பழத்துக்குள்ள இவ்வளவு இருக்குன்னு கேட்க உனக்கு சொரணை இல்லையே. ஆனால் ஞானஸ்தானத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னா மட்டும் இதுக்குள்ள எப்படி அவ்வளோ இருக்கு? ஆமா, அதுக்குள்ள இவ்வளவு இருந்தா இதுக்குள்ள அவ்வளவு இருக்கும்ல. கைதட்டே. ஆமே, ஞானஸ்தானத்தில் அழிவுள்ளவர்களாய் விதைக்கப்பட்டு அழிவில்லாதவர்களாய் எழுந்திருக்கிறீர்கள். கமான், கைதட்டுங்க. அந்த சைடு இருக்கவங்க கையை காட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே ஆமே. அழிவில்லாதவர்களாய் எழுந்திருத்தோம். அழியாமையை தேடுங்கள். அழியாமல் என்ன தெரியுமா? நீங்க சாகாமலே இருக்கணும்ன்றது கிடையாது, அது மட்டும் கிடையாது. அழியாமனா உங்களுக்குள்ள இருக்கு, நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அழியாமையை நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேன் இருக்குல்ல சார், அதை 1ல் வைக்கணும்னா வச்சுக்கலாம், 2ல் வைக்கணும்னா வச்சுக்கலாம், 3ல் வைக்கணும்னா வச்சுக்கலாம், 4ல் வைக்கணும்னா வச்சுக்கலாம், 5ல் வைக்கணும்னா போதுமையாகிறீங்களா? இல்லை இப்படி சொல்ல வேண்டி இருக்குல்ல. அப்ப எல்லாருக்கும் ஃபேன் இருந்தாலும் ஒவ்வொருத்தனும் ஒரு நம்பர்ல வைக்கிறீங்க. அப்படிதான் அழியாமை எல்லாருக்குள்ள இருக்கு. கையை தட்டு. புரிஞ்சவன் கர்த்தருடைய ஆவி அவங்க விடுவிப்பாராக. நீ எந்த ரெகுலேட்டர்ல எவ்வளவு வைக்கிறியோ அவ்வளவு ஒரு வேலை பார்க்கும். ப்ராஸ்பரிட்டிக்கு பாவர்ட்டிக்கு எதிரா நீ அழியாமையை டியூன் பண்ணன்னு வச்சுக்க, வீட்டுக்குள்ள அழியாமை அடிச்சு தகர்த்து வறுமையெல்லாம் தூக்கி எறிஞ்சு இயேசுவின் நாமத்துல. ஆமே. எந்த நிலத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த நிலத்துக்குள்ளே புதையல் கிடைச்சிரும். ஜாக்கிரதையா இருக்கு. கையை தட்டுங்க. அதே புதையல எடுத்து அப்படியே கொடுத்து செட்டில்மெண்ட்டை முடிச்சிடுவார். ஒரு நாள் நைட்டில் நான் செய்ய முடியும். ரொம்ப ஜெபிக்காதுன்ட்டார் கர்த்தர். என்ன சரிங்க ஆண்டவரேன்ட்டு வெளியே வந்துட்டேன். இதெல்லாம் எப்போ தெரியுமா யோசிக்க தோணும்? அந்த அழியாமை வேலை செய்யும் போது, ஓ தேவன் ஒரு நாள் நைட்டில் 50 கோடி ரூபாய் கூட கொடுக்க உங்களால், அவரால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதான் டாக்ஸ் லெவலில் சிந்திக்கிறேன், ஹியூமன் லெவலில் சிந்திக்கிற தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும். ஆமே ஆமே. அப்ப அழிவில்லாதவர்களா எழுந்திருக்கிறோமா? 15:42 வாசிச்சது 43 52 வாசிங்க. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஓகே, எத்தனை பேர் மரிச்சிட்டீங்க? ஏதாச்சும் வசனம் இருக்கா ரெஃபரன்ஸ்? சும்மா எதுக்கு எடுத்தாலும் கையை தூக்கிட்டு கூடாது. கலாத்தியர் 2:20 எடுத்து வாசிங்க. அவர் சொல்றாரு, எனக்கு தெரியாது, அண்ணன் சொல்றேன், நம்பி வாசிக்கிறேன். எப்படி ஆளை சுத்தி வச்சிருக்கோம் பாருங்க. ஆமா, வசனத்தை சொன்னா போய் ரெஃபரன்ஸ் 2:20 வாசிமா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டீங்க அப்படின்னா செத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒரு சில அறையப்பட்டோன்னு நான் இருக்கு. சரி, செத்தோம்னு வேணும்னா செத்தோம்னு இருக்கா? கொலோசையர்ல இருக்கா? கொலோசையர் 2:12. சூப்பர். நீங்கள் மரிச்சது தானே கேட்டீங்க, அவன் அடக்கத்தையே பேசிட்டான். வாசிங்க. ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? செத்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த வருஷம் வாசிங்க. நீங்கள் செத்துட்டீங்களா இல்லையா? ஞானஸ்தானம் பெற்றவங்களை மட்டும் கை தூக்குங்க. நீங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களே, அப்போ நீங்கள் செத்துட்டீங்கன்னு பைபிள் சொல்லுது. இப்போ செத்தவங்களுக்கு வசனத்தை வாசிங்க. வாசிமா 15:52.
1 Corinthians 15:52. சீக்கிரம் வாசிங்க. 2 எக்காலம் தொனிக்கும். ஆ. அப்படியே மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மரித்தோர் தான் அழிவில்லாதவர் எழுந்திருப்பாங்க. நீங்க மரிச்சிருக்கீங்களே, அழிவில்லாதவர் எழுந்திருக்கிறீர்கள். அடுத்து நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பார்த்தீங்களா? ஒருவேளை பிசிக்கல் டெத்தை பத்தி அது பேசினாலும் நம்மளை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? அவ்வளவுதான்.